கூட மேலே சாக்க வச்சு மொட்டை மாடி போக போகிறேன் நான் வளர்த்த செடி மேலே காய வைக்க. ஹலோ மக்களே, என்னடா நம்ம பொண்ணுக்கு அப்பப்போ ஏதோ ஆயிருமோ அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நம்ம நல்ல நாளையே சுதியோட பாட மாட்டோங்க. இருந்தாலும் இன்னைக்கு பாட்டெல்லாம் பாடி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அவ்வளோ ஹாப்பியான நாள் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஹாப்பி நியூஸ் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான கேள்வியும் வீடியோவில் இருக்குங்க, மிஸ் பண்ணாமல் ஆன்சர் பண்ணிடுங்க. நான் முன்னாடியே காமிச்சிருப்பேன், நம்ம குட்டி தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 மிளகா செடி வச்சுருந்தோம் அப்படின்ட்டு. அதுலேருந்து மிளகா பாருங்களேன், அருவி மாதிரி கொட்டுது. நம்ம வச்ச 100 செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 60 செடி சூப்பராக வந்துருந்தது. நான் முன்னாடியே காமிச்சிருப்பேங்க, நல்லா கொத்து கொத்தாக காய் பிடிச்சது. ஆனாங்க இந்த மிளகா காஞ்சதோ இல்லையோ, இந்த மிளகாவோட சேர்ந்து நானும் தினமும் காஞ்சிக்கிட்டு இருந்தேங்க. கரெக்டாக குளிர்காலத்தில் அறுவடை பண்ணவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் எடுத்துருச்சுங்க காய வைக்கிறதுக்கு. அதுவுமே பாருங்களேன், நல்லா பேட்சாக சாக்கில் போட்டு வைக்கவும் அடியில் பாருங்கள் நல்லா அந்த குட்டி குட்டி பூச்சி மாதிரி வந்துருச்சு. பார்க்காம விட்டோம் அப்படின்னா மிளகாவே வேஸ்ட்டாக இருக்குங்க. சரி, நல்லா இப்போ வெயில் காலம் வந்துருச்சு அப்படிங்கிறனால எடுத்து கொட்டி வச்சிட்டா முறுக்கு மாதிரி காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வருஷத்துக்கே நமக்கு மிளகா வந்து போதும். ஒரு 60 செடி தாங்க நல்ல மிளகா வந்து காய்ச்சிருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60 செடியில் ஒரு 3 கிலோ வரைக்கும் நல்லா காய வச்சு எடுத்து வச்சாச்சு. ஆனால் ஒரு விஷயங்க, வெயில் காலம் வந்தாவே நிறைய பேருக்கு கடுப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஃபேமிலி கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் இந்த வெயில் காலம் வந்தால் தான் இந்த மிளகா வத்தெல்லாம் காய வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான மாதம் அப்படின்னு. சரிங்க, நல்லா இந்த பூச்சியெல்லாம் அட்டாக் ஆகிட்டு நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ அப்படியே நம்ம இந்த மிளகா வளர்ந்த தோட்டம் இருக்கும் பார்த்தீங்களா, அதோட ஃப்ளாஷ்பேக்கு போயிட்டு வந்துடலாம். நான் போன வீடியோஸ்லேயே வந்து சொல்லியிருந்தேன் நம்ம குட்டி தோட்டத்தில் வந்து அடுத்த அப்டேட் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அடுத்து என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சோம், மிளகாலாம் எப்படி அறுவடை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படியே வாங்க நம்ம தோட்டத்தை பார்த்துட்டு வந்துடலாம். அடடா, அப்படியே புல்லெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்க நம்ம கண்ணே பற்று மாட்டிருக்கு. அப்படியே பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஆனாங்க தோட்டம் பச்சை பசையேன்னு தெரியுதோ இல்லையோ, நம்ம க்ரோ பேக்கில் பச்சை பசையேன்னு தெரியுது. ஆனால் க்ரோ பேக்லேயுமே வச்ச எல்லா செடிகளுமே சூப்பராக வந்துகிட்டு இருக்கு. ஆனால் குட்டி குட்டி நோய் தாக்கம் மட்டும் இருக்குது. மை 2 விவசாயம் பார்த்தீங்களா, அப்படியே சின்சியராக தண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம நெட் எல்லாமே சுத்தம் பண்ணியாச்சுங்க, பார்க்கவே நீட்டாக இருக்குது. இப்போ அடுத்த பேட்ச்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சொரக்கா பழங்கள்லாம் அப்படியே படர ஆரம்பிச்சிருக்கு. அது நம்ம இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ பேக்லேயுமே டெவலப் ஆகிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா முள்ளங்கி, காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், கீரைன்னு நிறைய வெரைட்டி வந்து போட்டிருக்கோம். எல்லாமே நல்லா வந்துகிட்டு இருக்கு. அதுவும் மெயினாக கொத்தமல்லியில் வந்து நான் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டேங்க, ஏன்னா சூப்பராக வருது. அது இந்த விதை வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மளிகை கடையில் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடியே வாங்கி வச்சிருந்தாங்க. போட்டோன்னா வச்சுக்கோங்களேன், நார்மலாக கொத்தமல்லி வந்து 9 நாள் ஆகும்பாங்க முளைக்கிறதுக்கு. இது 6 நாளில் முளைச்சி வந்துடுதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா தண்டிக்கீரை எல்லாமே போட்டிருந்தோம், எல்லாமே முளைச்சி வந்திருக்கு. நம்ம வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறது இல்லைங்க. இந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னாவே மேலே மட்டும் கிள்ளி விட்டுட்டா திரும்பி வளர்ந்து வந்துடும். இன்றைக்கி வந்து ஒரு பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஆஸ் யூஷுவல் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மிக்ஸ்டு கீரை பொரியல் தாங்க. அது நான் மிளகா காய வச்சதுக்கே தனி எனர்ஜி வேணுங்க. அதுக்காகவே இன்றைக்கி வந்து நம்ம ஃபுல்லாக கீரையை சாப்பிட வேண்டியதான். தண்டிக்கீரை, சகப்பு தண்டிக்கீரை, சிறுகீரை எல்லாமே இருக்குங்க. லைட்டாக இதெல்லாம் பாருங்களேன் நோய் வந்த மாதிரி ஆயிடுச்சு. கிள்ளி விட்டுனா நல்லா தளைஞ்சு வந்துடும். நம்ம பூச்செடிகள் எல்லாமே வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதுவுமே எல்லாம் சூப்பராக வந்திருக்கு. நம்ம இதெல்லாம் பறித்து வச்சுட்டு அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அளவாக இருந்தாவே போதுங்க. நல்லா ஒரு கைப்படி அளவுக்கு நமக்கு இருந்ததுன்னா தேங்காய்லாம் போட்டு செஞ்சால் கரெக்டாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. அப்படியே இந்த சைட் பாருங்களேன், பண்ணைக்கீரையுமே சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, ஃபைனலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லியும் இருந்தது. அதோடு சேர்த்து நம்ம அப்பக்கோவையில் வந்து ஒரு 2 இலை மட்டும் போடுவேன். அதெல்லாம் போட்டு இன்றைக்கி சூப்பராக வந்து பொரியல் பண்ணிடலாம். அப்படியே சைட் பை சைட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி புளிச்சக்கீரையுமேங்க ஒரு 4-5 செடி சூப்பராக வந்துகிட்டு இருக்கு. அதுவும் தானாகவே விதை விழுந்து வந்திருக்குங்க. இன்றைக்கி அவ்வளோதாங்க, மிக்ஸ்டு கீரை பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அது இரும்பு பேனில் வந்து இன்றைக்கி நம்ம வந்து செஞ்சுருந்தோம். சைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாழைப்பூ பொரியலுங்க. அப்படியே கொஞ்சமாக பருப்பு போட்டு இன்றைக்கி வந்து அப்படியே லஞ்சுக்கு வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ஃபைனல் டச் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தயிரோடு சாப்பிட்டு சூப்பராக முடிச்சாச்சு. அப்படியே வாங்க சாப்பிட்ட எனர்ஜியோட அடுத்த தோட்டத்தில் என்னென்ன வேலைகள்லாம் பண்ணோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அடுத்து மேலே இருந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர்லாம் அப்படியே காஞ்சிருச்சுங்க. ஆனால் தக்காளி வந்து ஒரு 10 செடியில் ஒரு 6 செடி சூப்பராக வந்துருந்தது. ஆனால் 6 செடி தாங்க பேர். டெய்லியும் ஒரு 6 தக்காளி 7 தக்காளி நம்ம கண்டினியூஸாக இருந்ததுங்க ஒரு 1.5 மாதத்துக்கிட்ட. தக்காளி பாருங்களேன் சூப்பராக இருந்தது. சரி, அதனால் தக்காளி வர வரைக்கும் இதை ஓட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சாச்சுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஓட்டிட்டு வேறு ஏதாவது கீரையெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. டெய்லியும் பாருங்கள் நமக்கு தக்காளி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அடுத்து அப்படியே நம்ம க்ரோ பேக் பாருங்கள், ஒரு 1 வீக்லேயேங்க நம்மளோட கொத்தமல்லி முளைச்சிருந்தது இல்லையா, அதெல்லாம் நல்லா வளர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நிஜமாவேங்க கொத்தமல்லிக்குள்ளேயே பாருங்களேன், நான் வந்து முள்ளங்கியுமே வச்சுருந்தேன். ஏன்னா முள்ளங்கி வரத்துக்கு 2 மாதம் ஆயிரும். அதுக்குள்ளே கொத்தமல்லி வந்து அறுவடை பண்ணிடலாம் அப்படின்ட்டு. உள்ள முள்ளங்கி செடியுமே சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த கலர் பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருந்ததுங்க கொத்தமல்லிலாம்.
நம்ம ஒரு க்ரோ பேக்கில் போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 2 கட்டுங்க. நல்லா சின்ன சின்ன கட்டாக பார்த்தீங்கன்னா 2 கட்டு வந்து வரும். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஆனால் நிஜமாவே க்ரோ பேக்குக்கு வந்து கொத்தமல்லி நல்லா செட் ஆகுதுங்க. அதுவும் நம்ம சீடு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த டைமு. அடுத்து ஹாப்பி நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பூச்செடிகள் தான். நம்ம விதைகள் போட்டதில் ஒரு 3 வெரைட்டி செடி வந்து நல்லா முளைச்சி வந்துருதுங்க. இதில் மட்டும் கலர் பாருங்களேன், பிங்க்கு, ரெட்டு, ஆரஞ்சு, பர்பிள்னு. ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, எல்லாமே சூப்பராக வந்தது. சரி இந்த டைம் வந்து விதைகளை வந்து சேவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. நல்லா குளிர்காலம் அப்படிங்கிறனால ஸ்டார்டிங்கில் நல்லா வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் சம்மர் வர வர எல்லாம் கொஞ்சம் காய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து இதுலேயுமே பாருங்களேன், ஒயிட்டு, எல்லோ, பிங்க் எல்லாமே சூப்பராக இருந்தது. இப்படியே நல்லா வளர்ந்து வருதுங்க. அது நம்ம கிளைமேட்க்கு இந்த வெயிலுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் அந்த பூலாம் ஸ்டார்டிங்கில் குட்டியாக தாங்க வந்தது. போக போக பெருசாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த அப்படியே க்ரோ பேக்குமே பாருங்கள், நம்ம போட்ட விதைகள்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள்லேயே அப்படி நல்லா முளைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. கொத்தமல்லி தாங்க இந்த டைம் நமக்கு டாப்பு. அடுத்து கீரையுமே பாருங்களேன் நல்லா வந்துருச்சு. இதில் வந்து நம்ம முட்டைக்கோஸ், முள்ளங்கிலாம் வச்சோம் பாருங்களேன், அதுவுமே நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே கொத்தமல்லி தாங்க. நம்ம அந்த சைடு வச்ச முள்ளங்கி பாருங்களேன், இதில் முட்டைக்கோஸ் வச்சுருந்தோம். ஆனால் முள்ளங்கி பாருங்கள் ஸ்டார்டிங் வந்து லைட்டாக அந்த பூச்சி தாக்கம் மாதிரி இருந்துக்கிட்டே இருந்ததுங்க. சரி வேப்பெண்ணெய் ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே எடுத்து வச்சுருக்கோம். அது காலிஃப்ளவர் பாருங்களேன், சான்ஸே இல்லை. நான் காலிஃப்ளவர், முள்ளங்கி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் கொத்தமல்லியுமே போட்டு விட்டுருக்கேங்க. ஏன்னா நம்ம அப்பப்போ நம்ம சமைக்கும் போது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். க்ரோ பேக்கில் ஒரு பக்கம் வெரைட்டியாக நம்ம கீரை பறிச்சோம் அப்படின்னாலுமே மிளகாவோட அறுவடை குறையவே இல்லைங்க. அதுவும் மெயினாக நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், குட்டீஸ்லாம், அவங்களுக்கு வந்து நான் கொடுக்குற டாஸ்க்கே மிளகா வந்து அறுவடை பண்ணி கொடுங்க அப்படின்னா அவங்களும் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பறிப்பாங்க. சில செடியெல்லாம் பாருங்கள், நல்லா செடியே சாயிற அளவுக்குங்க அவ்வளோ மிளகா வந்திருக்கு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு நம்ம இந்த டைம் மிளகா செடி வச்சதில். அவ்வளோதாங்க, மிளகா செடி ஒரு பக்கம் வந்து நல்லா வளர்ந்துக்கிட்டு இருந்தது. அடுத்து பாருங்களேன், அடுத்து ஒரு வாரத்திலேயே க்ரோ பேக்கில் எல்லா கீரையுமே சூப்பராக வளர்ந்து வந்துருச்சு. நம்ம காலிஃப்ளவர்லாம் அப்படியே போட்டிருந்தோம் இல்லையா சைடில் கொத்தமல்லி, அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அடுத்து அப்படியே முள்ளங்கியும் பாருங்கள் நல்லா வளர்ந்து வந்திருக்கு. நம்ம நல்லா அந்த வேப்பெண்ணெய் ஸ்ப்ரே அடிக்கவும் பாருங்களேன், உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். எப்படி ஓட்டோட்டையாக இருந்த இலையெல்லாம் சூப்பராக வந்திருக்குங்க. இங்கே ஒரு கொத்தமல்லி நல்லா அறுவடை பண்ணுற ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. கீரையுமே பாருங்கள் நம்ம கிள்ளி விட்டுருந்த எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சுங்க. நம்ம 4லேருந்து 5 டைம் வரைக்குமே நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் கீரையெல்லாம். நல்லா சொரக்கா பொள்ளங்க ரெண்டுமே படர ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம பீக்கங்கெல்லாம் வைக்கணுங்க. அடுத்தடுத்த வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. மிளகா பாருங்களேன், அடுத்த பேட்ச் ஒரு வாரத்துலேயும் நல்லா பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து நம்ம தோட்டத்தோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா பாவக்காய் செடி எப்படியும் 2 செடி படர ஆரம்பிச்சிருங்க. இதெல்லாம் பாருங்களேன் அப்படியே சூப்பராக படர்ந்து வந்திருக்கு. நல்லா பூவுமே இருக்குங்க. அது சைடில் பாருங்களேன், நான் கரூர் பூசணி விதை வந்து பாதி எடுத்து அப்படியே போட்டிருந்தேங்க. ஒரு 5-6 செடி அப்படியே முளைச்சிருக்கு. ஆனால் இது விட்டோன்னா அப்படியே ரொம்ப புதறு மாதிரி ஆயிடுதுங்க. நம்ம இந்த இடத்துல விட முடியாது. சரி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஓட்டி விட்டுறலாம் அப்படின்ட்டுங்க. இங்கே வந்து அப்படியே வீடர் வச்சு ஓட்டி விட்டுறலாம். மேலே ஓட்டிட்டு அடுத்த பேட்ச் வந்து கீரை போட்டுக்கலாம் அப்படின்ட்டுங்க. அப்பா கொஞ்சம் கேப் விட்டால் போதுங்க, எவ்வளோ புல் பாருங்கள். அது இன்னும் ஒரு 10 நாள் விட்டால் அப்படியே புதறு மாதிரி மாறிடுங்க. அப்படியே இந்த வேலைகள்லாம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா சைட் பை சைட் நம்ம வந்து கொடி வகையுமே விதைகள் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. எல்லாமே நல்லா முளைச்சி வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், புடலங்காய், பீக்கங்காய் எல்லாமே இருக்குங்க. இந்த டைம் வெண்டைக்காவுமே ட்ரேயில் போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு. அதை நான் முன்னாடியே சொல்லியிருப்பேங்க, சொரக்காய் வந்து இந்த நெட்டுக்கு செட் ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு. அந்த நெட்டை பாருங்களேன் எப்படி அழுத்திருச்சுன்னு. நாமளும் சரி செகண்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வச்சுருந்தோம். காயெல்லாம் நல்லா பிடிக்குதுங்க. ஆனால் நெட்டு வந்து நல்லா சாயுதுங்க, வெயிட் ஜாஸ்தி. நமக்கு வந்து பீக்கங்காய், புடலங்காயோட கொடியெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி தாங்க வெயிட். இது ரொம்ப வெயிட் ஜாஸ்தி. அப்படியே லைட்டாக நோய் தாக்குங்க. இதுக்கும் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம் அப்படின்ட்டு. ஆனால் நல்லா பூ வச்சுருக்குதுங்க இதுவுமே. அது புடலங்காலாம் ரொம்ப சூப்பராகவே வச்சுருக்கு. கொடி வந்து நெட்டை விட்டு எங்கெங்கேயோ போயிட்டுருக்குங்க இந்த டைமு. அப்படியே இந்த சைடு முள்ளங்கியுமே பாருங்கள், நம்ம செகண்ட் ரவுண்ட் வச்சுருந்தோம். இதாங்க ஃபஸ்ட் டைம். நான் நிறைய டைம் முள்ளங்கி ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால் சரியாக கொண்டு வரவே முடியல. ஆனால் க்ரோ பேக்கில் வந்து டைம் சூப்பராக வந்திருக்கு. நோய் தாக்கம் இருக்குது, நம்ம கரெக்டாக ஸ்ப்ரே பண்ணி நல்லா தண்ணி விட்டு வச்சுருந்தா சூப்பராக இருக்குது. இது வந்து காலிஃப்ளவருங்க, ஒரே ஒரு காலிஃப்ளவர் இருக்குது இதில். இப்போ அப்படியே நம்ம வச்சிடலாங்க நெட்டில்.
நான் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்காய் வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா போன டைம் இங்கே தான் பீக்கங்காய் வச்சிருந்தோம். சரி இந்த டைம் வந்து இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து புடலங்காய் வைக்கலான்ட்டு வச்சுட்ருக்கேங்க. புண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 புண்ணாக்கு கலந்துருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே வைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ மேக்ஸிமம் இப்போ நம்ம இந்த குட்டி தோட்டத்துக்கு கொடுக்குற உரம் அப்படின்னாவே அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இந்த புண்ணாக்கு மட்டும்தான். அப்புறம் இந்த வேப்பனை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுறதுங்க. அதுக்கே நமக்கு வந்து வீட்டுக்கு ஓகேங்கிற அளவுக்கு காய் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து அறுவடையுமே காமிக்கிறேன் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு. அது வெண்டை விதையுமே நாட்டு விதை எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய் செடி. நமக்கு வந்து பீக்கங்காய்க்கும் புடலங்காய்க்கும் நல்லா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. அதுவும் சொரக்காய் இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய் வந்து அந்த க்ரீன் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த சைடு வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒயிட் புடலங்காவாக போயிடுச்சுங்க. எனக்கு வந்து ஒயிட் புடலங்காய் அந்தளவுக்கு பிடிக்காது. க்ரீன் தான் எப்போவுமே சூப்பராக இருக்கும். பட் இது வந்து க்ரீன்னு சொல்லி தான் வாங்கி வச்சுருக்கோம். க்ரீனாக இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு வைக்கலாங்க. அவ்வளோதாங்க. சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா அப்படியே நெட்டுக்கான வேலையுமே வந்து செஞ்சாச்சு. அதுலேயுமே புல்லெல்லாம் க்ளீன் பண்ணி செடிகள் வச்சாச்சுங்க. மிளகாவுமே பாருங்களேன், அடுத்த ஒரு வாரத்துலேயே நல்லா பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த பேட்ச்க்கு வந்து பறித்து காய வச்சிடலாம் அப்படின்ட்டு. மேக்ஸிமம் நம்ம பச்சை மிளகாவை பறிக்கிறோம் அப்படின்னா, அதாவது நல்லா பழுத்ததுக்கப்புறம் பறிக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்டங்க ஒரு 2.5லேருந்து 3 கிலோ வரைக்கும் வருங்க ஒவ்வொரு பேட்சுக்குமே. பட் பறிக்கிறது கூட கொஞ்சம் ஈஸி தாங்க. காய வச்சு எடுத்து வைக்கிறதா கொஞ்சம் பெரிய டாஸ்க்காக இருந்தது. ரொம்ப டேஸ் எடுத்த மாதிரி இருந்தது. பேலன்ஸ் இருக்கிறதுல போறீங்கடா. ஒரு செடியிலனா ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணலாம். அங்க பாருங்க அதெல்லாம் அப்படியே இருக்கு. அது நீங்க இந்த பேலன்ஸ் விட்டதுல போறீ. இந்த வேலை தான் பார்க்க கூடாதுங்கிறது. அத்தை அவ்வளோதாங்க. மிளகா செடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வாரம் ஒரு டைம் நம்ம வந்து அறுவடை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா, ஒன்றா கூட்டி காய வைக்க முடியாதுங்க. ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பறிச்சது வந்து கொஞ்சம் காஞ்சிருக்கும். ஆனால் நம்ம தனித்தனியாக காய வைக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ நம்ம ஒன்றா கூட்டி காய வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பேட்சாக நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறனால கண்டினியூஸாக செஞ்சுட்டே இருக்க மாதிரி இருந்தது. பட் இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க. ஏன்னா ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்து மிளகா வந்து கம்ப்ளீட்டாக நம்மளே நாற்று வச்சு அறுவடை பண்ணி காய வைக்கிறது. நம்ம வீடரில் ஓட்டுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு 1 வீக் அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தி கட்டி கீரை விட்டுறலாம் அப்படின்ட்டுங்க. ஏன்னா போன டைம் வாங்கின கீரை விதைகள் வந்து அப்படியே பேலன்ஸ் இருந்தது. சரி இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஓரத்தில் கத்திரிக்காய் வெண்டைக்காய் மட்டும் வச்சு விட்டுட்டு சுற்றி இந்த பூச்செடி மாதிரி வச்சு விட்டுறலாம் அப்படின்ட்டு. மெயினாக அந்த பந்துப்பூ வச்சு விட்டோம் அப்படின்னா நிறையா அந்த செடிகளுக்கு வர நோய் தாக்கம் வராது அப்படிம்பாங்க. அதுக்கு வந்து நாற்றுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்படியே மிளகாவுமே பாருங்களேன், அடுத்த ஒரு வாரத்தில் அடுத்த பேட்ச் சூப்பராக காய்க்கு வந்துருச்சு. அவ்வளோதாங்க. பாத்தியெல்லாம் கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி கீரை விதையெல்லாம் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சுங்க. மெயினாக கொத்தமல்லி விதை, வெந்தயக்கீரை, அதுக்கப்புறம் சிகப்பு தண்டி கீரை இருந்தது, 3மே போட்டுடலாம் அப்படின்ட்டு. கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ கிட்ட வாங்கி வச்சுருந்தேங்க. அப்படியே சேவ் பண்ணி வச்சுருந்தேன். சம்டைம்ஸ் நம்ம வந்து ரொம்ப பூச்சி பிடிக்குது அப்படின்னா ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுக்கலாங்க. இல்லைனா அப்பப்போ பார்த்து பூச்சி பிடிக்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம வெயிலில் கொட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்படியே சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒரு 3 வெரைட்டி கீரை விதைகளுமே போட்டு தண்ணியும் விட்டாச்சுங்க. லைட்டாக அங்கங்கே மேடாக இருந்தது, அதனால் கிளறி விட்டுட்டு தண்ணி விட்டோன்னா நமக்கு அப்படியே சமமாயிருங்க. நெக்ஸ்ட் டைம் விடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. அப்படியே சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா பந்துப்பூ செடி வந்து வச்சாச்சு. இதுலேயே தக்காளி நாற்று உள்ளே இருக்குங்க. லாஸ்ட் டைம் மாதிரியே ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம கீரை விதை விட்டுட்டு நடுவில் வந்து அப்படியே தக்காளி ஊனி விட்டுறலாம் அப்படின்னு. ஏன்னா போன டைமே சரியாக கொண்டு வர முடியலங்க, இந்த டைம் பார்க்கலாம்.
அவ்வளோதாங்க, ஒரு 4 நாளில் பாருங்கள் வெந்தயக்கீரை சூப்பராக முளைச்சிக்கிச்சு. கொத்தமல்லிக்கு வந்து அப்படியே மேட் மாதிரி நெட்டு வச்சு விட்டாச்சுங்க. எங்கள் பூனை விடவே இல்லை, அதுக்கிட்ட போராடுறதே நமக்கு பெரும் பாடாக இருந்தது. ஃபஸ்ட்டே வச்சுருக்கணுங்க, நம்ம கொத்தமல்லி போட்டு ஒரு 3 நாள் கழிச்சு தான் வச்சோம். ஆனால் அதுவுமே நல்லா முளைச்சி வந்துருந்ததுங்க. இந்த சைட் செங்கீரையுமே சூப்பராக வந்திருக்கு. அப்படியே கீரை பாத்தியோட ஓரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கத்திரி செடி தானாக தாங்க முளைச்சிது. அது முளைச்சனாலே நமக்கு நல்ல ஐடியாவாக இருந்தது. நான் எல்லா வீடியோஸ்லேயும் காமிச்சிருப்பேன் எவ்வளோ காய் பறிச்சோம் அப்படின்ட்டு. அப்படியே அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு வெண்டை வந்து 4 விதை வந்து போட்டிருக்கேங்க. சரி 4 செடி நமக்கு நாட்டு வெண்டை கருந்தது அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும். அதுவே முளைச்சி வந்திருக்கு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து இந்த டைம் நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோங்க. அது எப்படி வரும்னு தெரியல. ஒரு சைட் ஃபுல்லாக பீக்கங்காய் வச்சாச்சு. சரி ஒரு 5 செடி மட்டும் தக்காளி வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். சொரக்காய் பாருங்களேன் சூப்பராக வந்திருக்கு. சொரக்காவும் புடலங்காவும் நல்லா படர்ந்துருக்கு. ஒரே ஒரு மணத்தக்காளிங்க அந்த மூலையில் பாருங்களேன், தானாக முளைச்சி நமக்கு சட்னிக்கு கண்டினியூஸாக இருக்குதுங்க, நல்லா கருகருன்னு இருக்குது. இன்றைக்கி கீழே பாருங்களேன் பீன்ஸ் செடி வந்து 2 விதை போட்டிருந்தாங்க, சூப்பராக முளைச்சி காய்க்குமே வந்துருந்தது. ஆனால் அது என்னாச்சுன்னு தெரிலங்க, அப்படியே அதிகமாக எறும்பு அரிச்சு நிறைய கரையாக இருந்த மாதிரி இருந்ததுங்க. அது அப்படியே இதாயிருச்சு. அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் பெரிய பீன்ஸாக இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து 2 விதை இருந்ததுங்க, அதை வந்து போட்டு விட்டுருக்கேன். அதுவுமே வந்து நல்லா முளைச்சி வந்திருக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இதனோட இலையே பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா பெரிய செடியாக வரும்னு நினைக்கிறேங்க. இது படருமா இல்லை எப்படி வரும்னு தெரியல, செடி மாதிரி வருமா அப்படின்ட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. சூப்பராக பீன்ஸ் இருந்ததுங்க. ஃபஸ்ட் டைம் பீன்ஸ் நல்லா வந்திருந்தது. போன டைம் கொடி பீன்ஸுங்க, இது வந்து செடி பீன்ஸ் ஆட்டிருக்கு. சரி ஓகே, நம்ம அது நல்லா வருதா அப்படின்னு பார்க்கலாம். அப்படியே கீரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 டேஸ் கொஞ்சம் வந்து நம்ம தண்ணி கட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதுவும் நம்ம இந்த மாதிரி கீரை போட்டோம் அப்படின்னா அந்த 3 பாத்தியிலங்க நமக்கு ஒரு 1.5 மாதம் வரைக்கும் கீரை வந்து கண்டினியூஸாக நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா ஒரே டைமில் கூட நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். பட் நம்ம வீட்டுக்கு வேணும் அப்படிங்கிறனால நம்ம அப்படியே ஒரு 1.5 மாதத்துக்கிட்டங்க அப்படியே விட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதை பற்றினா அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்குறேன். நம்மளோட சைடில் வச்ச செடிகளுமே பாருங்களேன், பூச்செடியுமே சூப்பராக இருக்குது. வெண்டைக்காவுமே நல்லா வந்திருக்கு. நான் வெண்டைக்காய் காமிக்கிற பாருங்க. நான் 3 விதை 4 விதை போட்டேங்க. நாட்டு வெண்டை சூப்பராக எல்லா விதையுமே முளைச்சி வந்திருக்கு. ஒரு 5 செடி இருக்குதுங்க. 5ல் ஒரு 3 நாள் நல்லா வந்துட்டால் கூட நமக்கு போதும். கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டை செடியே நம்ம ஒரு செடி நல்லா இருக்க செடி மட்டும் விட்டுட்டு மீதியில் பிடிங்கி விட்டுருலாங்க. நல்லா ஒரு செடி இருந்தாவே நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக வந்துக்கும். இங்கே பாருங்கள், வெந்தயக்கீரை பாத்தி ஃபுல்லாக பாவக்காங்க. ஒரு 30 செடிக்கிட்ட இருக்கும். கொத்தமல்லியுமே நல்லா முளைச்சி வந்திருக்குங்க. கத்திரியுமே 2-3 நாற்று வந்து முளைச்சிருக்கு. இது வந்து நமக்கு காஞ்சி போகுது அப்படின்னா அதை பிடிங்கி நம்ம வெண்டைக்காய் பக்கத்துலேயே வச்சிடலாம். கரையோரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெண்டைக்காவும் கத்திரிக்காவும் கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி தாங்க இந்த டைம் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்டினியூஸாக நமக்கு கத்திரி வெண்டை கொத்தா மிளகா அதுக்கப்புறம் நம்ம கொடி வகை அப்படின்னு சூப்பராக போயிட்டே இருக்குது. அதெல்லாம் போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா புல் வந்து நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி காமிச்ச பாருங்கள் ஸ்டார்டிங்கில், இப்போ ஃபுல்லாக புல் வந்துருச்சு. நம்ம பீக்காஞ்செடியுமே பாருங்களேன் நல்லா படர்ந்து வருது. அதோடு சேர்த்து பாவக்காய் ஒரு 10 செடி முளைச்சிருக்குங்க. எல்லாமே அப்படியே பார்த்திங்கன்னா நெட்டில் ஏற ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுடைய பீன்ஸுமே பாருங்களேன் நல்லா பெரிய இலையாக வந்திருக்குங்க. ஏன்னா இந்த பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அந்த ராஜ்மான்னு சொல்லுவோம்ல அதுலேயே ஒயிட்டு அதோடவே இன்னும் பெருசாக இருந்ததுங்க. எனக்கு வந்து நான் அது யூஸ் பண்ணதே இல்லை, பார்க்கல இது எப்படி வருதுன்னு. நல்லா முளைச்சி வந்திருக்கு. அப்படியே இந்த ஓரத்தில் பாருங்கள், நம்மளுடைய புடலங்காய் கொடி வந்து சைடில் வந்து நம்ம கம்பி கட்டியிருந்தோம் இல்லையா தென்னை மரத்தில், அதில் அப்படியே போயிங்க தென்னை மரம் ஃபுல்லாக படர்ந்து அதில் ஒரு 4 பிஞ்சு வச்சுருக்கு. நம்ம தென்னை மரம் ஏறி தாங்க புடலங்காய் பறிக்கணும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து பார்க்கும்போது. இதில் பாருங்களேன் எத்தனை பூ இருக்குது அப்படின்னு. ரொம்ப ஹைட் போயிடுச்சு அப்படின்னாலும் காய் பறிக்க முடியாதுங்க. அதனால் அப்படியே திருப்பி இந்த சைட் விட்டுறலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியாச்சு. அதுலேயுமே ஒரு 4 பிஞ்சு இருக்குது. இந்த சைட் பாருங்களேன் அப்படியே க்ரீன் புடலங்காவுமே நல்ல கொடி வந்து வளர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கொடுத்த புண்ணாக்கு வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுதுங்க. ஃபைனலாக பாருங்கள் நம்ம சொரக்காக்கும் காய்க்கு வந்துருச்சு. நம்ம ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் இந்த கருஞ்சொரக்காய், இந்த குண்டு சொரக்காய் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுவுமே நல்லா வந்திருக்கு. இதுலேயே பாருங்களேன் 2 வெரைட்டியுமே வந்திருக்கு. இது வந்து கொஞ்சம் நீளமாக வரும் இல்லையா அந்த வெரைட்டி, இதான் நம்ம ஃபஸ்ட் டைம் போட்டிருந்தோம். நான் வந்து சொரக்காய் அப்படின்னு காமனாக தாங்க வச்சேன். பாதி வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா குண்டு சொரக்காய், இந்த சைட் பார்த்திங்கன்னா இந்த நீல சொரக்காய் மாதிரி வந்திருக்கு. அப்படியே முள்ளங்கியுமே பாருங்களேன், ஃபஸ்ட் டைம் முள்ளங்கி வந்து நம்ம பண்ணுறோங்க. இந்த கிழங்கு வந்து உள்ளே இருக்கிறது நல்லாவே தெரியுது. இது வந்து வெள்ளை முள்ளங்கி இல்லைங்க, ரெட் இருக்கு இல்லையா அதுதான் போட்டிருந்தோம். ஒரே ஒரு முள்ளங்கி இருக்கு பாருங்க குட்டியா.
அப்படியே டே பை டே பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி அப்படியே எல்லா செடிகளுமே காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அது இங்கே ஒரு சொரக்காய் பாருங்களேன், நான் பார்க்காம விட்டுட்டேங்க. நல்ல வேலை முத்தி போகல, நல்லா பெரிய சைஸில் வந்திருக்கு. இதுவே ஒளிஞ்சுக்குச்சுங்க. இதே சொரக்காமல் அப்படி தான் இங்கே மேலே பாருங்களேன் ஒரு புடலங்காய் எங்கே போய் காய்ச்சிருக்குன்னு. நல்லா உத்து பார்த்ததுக்கப்புறம் தாங்க இங்கே ஒரு காய் இருந்தது அப்படின்னே தெரிஞ்சுது. நல்ல வேலை எதுவும் முத்தி போகலைங்க. நம்மளுடைய ஃபஸ்ட்டு சொரக்காவும் நம்மளுடைய ஃபஸ்ட்டு புடலங்காவும் அறுவடை பண்ணியாச்சு. அப்படியே இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா 1 மாதம் 2 மாதத்துக்கு நம்ம கண்டினியூஸாக சொரக்காய் பீக்கங்காய் புடலங்கான்னு அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த சுரக்காய் தான் எதிர்பார்த்தது. அப்படியே செகண்ட் அறுவடையே பார்த்திங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்கு. நம்ம தென்னை மரத்தில் புடலங்காய் பறிச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள். அது இழுக்க முடியலங்க. அந்த கொடி பாருங்கள் எவ்வளோ தூரம் மேலே போயிடுச்சுன்னு. இன்னும் விட்டோன்னா தென்னை மரம் ஃபுல்லாக படர்ந்துடும் அப்படின்னு நினைக்கிறேங்க. அது கிணறு இல்லை அப்படின்னா கூட நம்ம விட்டு பார்த்துடலாம் எப்படி போகுதுன்னு. கொஞ்சம் சேஃப்டி இல்லை அப்படின்ட்டு எடுத்து விட்டாச்சுங்க. அப்படியே கொடியை திருப்பி இந்த சைட் போட்டோன்னா திரும்பி நெட்டுக்கே வந்துடும். நான் கூட கருப்பாக இருக்கும்னு நினச்சேன். அது அந்த அளவுக்கு. அது 3 என்னன்னு தெரில. ஏது 3? அடுத்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி வந்து அந்த ரெட் முள்ளங்கி வந்து இதாங்க ஃபஸ்ட் டைம் அறுவடை பண்ணுறோம். அது எப்படா பண்ணுவோன்னு இருந்தது. அதையும் பார்த்துடலாம் வாங்க. இது கொஞ்சம் கோணையாக தாங்க இருந்தது. ஏன்னா க்ரோ பேக் வந்து சைஸ் ரொம்ப குட்டிங்க. இந்த கொஞ்சம் நீளமாக இருக்க பேக்கில் வச்சுருக்கணும். இதுவுமே கொஞ்ச நாள் விட்டுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. லைட் அடியில் வந்து வேர் இருக்குது. இருந்தாலும் நம்ம நாளைக்கு சாம்பாரில் போடுறதுக்கு போதுமானதாக இருந்தது. முள்ளங்கி கீரையுமே செய்யலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அம்மாலாம் கூட நிறைய டைம் செஞ்சு சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. பட் அதில் நிறைய அந்த பூச்சி விழுந்த மாதிரி இருந்ததாங்க. அதனால் அந்த கீரை வேண்டாம் அப்படின்ட்டு அப்படியே கழுவி வச்சாச்சு. இன்னும் அந்த சைடில் நல்ல நல்ல கீரையாக இருக்குது. அதை வந்து அடுத்த டைம் ட்ரை பண்ணி பார்க்கணும். அடைச்சிட்டு கழுவிக்கோ. இந்த தண்ணி நம்பிருச்சு பேர் ஃபுல்லாக. குட் பாய், சூப்பர். நாளைக்கு தம்பி 1 ஏக்கர் தண்ணி கட்டிடுவ. நாளைக்கு காடு ஃபுல்லாக நீ தண்ணி கட்டிடுவ. சூப்பர். நீ யாரு? நீ ஒரு விவசாயியா? புனிதாவோட பையனா? பாருங்க, அப்படியே என் பையன் தண்ணி கட்டினதில் திரும்பி மிளகா செடியில் திரும்பியும் தளைஞ்சு வருதுங்க. மிளகா பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 2வது டைம் தளைஞ்சு வந்து நல்லா காய் பிடிக்கும். அதுவும் செகண்ட் டைம் நல்லா தண்ணி கட்டி உரமெல்லாம் போட்டோன்னா நல்லா கொத்து கொத்தாக காய் பிடிக்கும் அப்படிம்பாங்க. அதோடு சேர்த்து இந்த பார்த்தேனியும் செடி டார்ச்சர் தாங்க முடியலங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கத்த பேட்சும் அறுவடை பண்ணிடலாம். மேக்ஸிமம் எண்டுக்கு வந்துருச்சு. நம்ம வேணா அடுத்த பேட்ச் விட்டுக்கலாம், இல்லை ஓட்டிட்டு வேறு வெள்ளாமல் கூட வச்சுக்கலாம். இன்றைக்கி மிளகாவுமே பார்த்திங்கன்னா ஒரு கூட இருந்தது. அப்படியே நம்ம மணத்தக்காளிக்கிட்டே ஒரு 4-5 டைம் அறுவடை பண்ணிட்டோங்க. மகன்த்து வர கஷ்டப்பட்டு தண்ணியெலாம் கட்டியிருக்கிறான். அதனால் அவனுக்கு நாளைக்கு மணத்தக்காளி கீரை சட்னி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. சட்னிக்கு வந்து போதுமானதாக இருக்குங்க. அப்படியே இன்றைக்கி அறுவடை வந்து பார்த்திங்கன்னா மிளகா, புடலங்காய், சொரக்காய், முள்ளங்கி அப்படின்ட்டு கடைசியில் கத்திரிக்காயும் இருக்குதுங்க. எல்லாம் அறுவடை பண்ணி சூப்பராக முடிச்சாச்சு. நம்ம செகண்ட் பேட்ச் வந்து நம்ம தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க அறுவடை ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது வந்து ஸ்டார்டிங் மட்டும்தாங்க. இன்னும் எண்டிங்கில் வந்து நம்ம நிறையா காய்கறிகள்லாம் அறுவடை பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 1 to 2 மாதம் வரைக்கும். அது சம்மர் வேறு வந்துருச்சு. சம்மரில் கொஞ்சம் காய்ச்செடியெல்லாம் கொண்டு வரது கஷ்டம் அப்படிம்பாங்க. பட் நமக்கு வந்து நல்லா அறுவடை ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. நம்ம 1.5 மாதத்துக்கு வந்து எந்த கவலையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேங்க கீரை வரைக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கீரையெல்லாம் எப்படி அறுவடை பண்ணோம், இன்னும் காய்கறிகள்லாம் எப்படி அறுவடை பண்ணோம், இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம குட்டி தோட்டத்தில் இருந்தது அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம சைடில் புல்லெல்லாம் வருது இல்லையா, இந்த வேப்ப மரத்தில் கொட்டியிருக்கு பாருங்கள். நான் முன்னாடியே சொல்லியிருந்திருப்பேன். இந்த குப்பையெல்லாம் எடுத்து அந்த இலைகள்லாம் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே கொட்டி விட்டோம் அப்படின்னா அந்த பந்தலுக்கு நெட்டு கட்டியிருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தில் கொட்டி விட்டால் கொஞ்சம் புல்லு பிடுங்குற வேலையெல்லாம் கம்மியாகுதுங்க. செடிக்கு உரமும் ஆச்சு, அதே டைமில் புல்லும் முளைக்காது அப்படின்னு சொல்லிட்டு என் கணவர் சின்சியராக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சரி, ஓகேங்க, அவர் வந்து செய்ய ஆரம்பிக்கிட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேள்விக்கான டைம் வந்தாச்சு. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கேள்வி வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த கேள்வி என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இப்போ நீங்கள் ஒரு பூ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, ஒயிட் கலரில், இது என்ன பூ அப்படிங்கிறத கரெக்டாக கெஸ் பண்ணும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தவங்கள நிறைய பேர் கெஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பூ பார்க்குறதுல கொஞ்சம் ரேர் தாங்க. நானே இதான் செகண்ட் டைம் பார்க்குறேன் என் லைஃப் டைம்லேயே. இதிலேருந்து கூட பூ வருமா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நீங்கள் கெஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம வேறு மொட்டை மாடியில் மிளகா காய வச்சுருந்தோங்க. நல்லா வெயிலுக்கு முறுக்கு மாதிரி காஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை எடுத்து வச்சுட்டு நம்மளும் கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. அவ்வளோதாங்க, நல்லா வெயிலில் போடவும் பாருங்கள், நல்லா அந்த சவுண்டே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பராக காஞ்சிருச்சு. அந்த எறும்பு மாதிரி பூச்சியெல்லாம் இருந்தது இல்லைங்க, அதுவுமே கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. நல்லா சூடாக இருக்கவும்
இதுலேயுமே பாருங்களேன், மிளகா நான் ஃபஸ்ட்டு பேட்சில் காய வச்சதெல்லாம் பாருங்கள் கரெக்டாக அந்த பதம் தெரியாமல் காய வச்சிட்டேங்க. கொஞ்சம் அந்த கலர் வந்து அந்த ஒயிட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அடுத்தடுத்த பேட்ச் காய வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்படி தான் காய வைக்கணுமா நமக்கே கொஞ்சம் புரிஞ்சிருச்சுங்க. இந்த சைட் பாருங்களேன், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணது அதெல்லாம் பாருங்களேன், அந்த ஒயிட்டே வரலங்க. ஆனால் இதில் பாருங்கள் லைட்டாக அந்த ஒயிட்டு அந்த பிளாக்கெல்லாம் ஆன மாதிரி இருக்குங்க. ரொம்ப அந்த வெயிலில் காஞ்சது, ஒரு பக்கமாக நம்ம கிளறி விடாமல் காஞ்சதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவ்வளோதாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் நம்மளோட குட்டி கார்டனில் நம்மளோட சொந்த உழைப்பில் ஒரு 4 கிலோ மிளகாய் வந்து ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த கார்டன் வீடியோ பார்த்து உங்களுக்குமே சில ஐடியாஸ் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதோட ஒரு சூப்பரான வீடியோட திரும்பி உங்களை சந்திக்க வரேன். பாய்.